வணக்கம். வேந்தரின் இளங்கதிர்காலை செய்திகளுக்காக பிரவீணா. பிரீதா. முதலில் தலைப்புச் செய்திகள். நள்ளிரவில் மருத்துவமனையில் கருணாநிதி அனுமதி, சிகிச்சைக்கு பின் நலமாக இருப்பதாக தகவல். கருணாநிதியின் இரத்த அழுத்தம் சீராக உள்ளது, காவேரி மருத்துவமனை அறிக்கை வெளியீடு. ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்படும், பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி உறுதி. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலங்களில் தமிழகம் முதலிடம், முதலமைச்சர் பழனிசாமி பெருமிதம். திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலையில் நலிவு ஏற்பட்டதை அடுத்து நள்ளிரவில் ஆம்புலன்ஸ் மூலம் காவிரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அவருக்கு மருத்துவர்கள் குழு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகிறது. திமுக தலைவர் கருணாநிதி சிறுநீரக தொற்று காரணமாக ஏற்பட்ட காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று வந்தார். கோபாலபுரம் இல்லத்தில் காவிரி மருத்துவமனை மருத்துவர் குழு அவரது உடல்நிலையை தொடர்ந்து கண்காணித்து வந்தது. இதனால் சற்று சீரடைந்த கருணாநிதியின் உடல்நிலை நள்ளிரவு மீண்டும் நலிவடைந்தது. இதனையடுத்து கோபாலபுரம் வந்த மருத்துவர் கோபால் கருணாநிதியின் உடல்நிலையை பரிசோதித்தார். அவருக்கு இரத்த அழுத்தம் குறைந்ததை அடுத்து உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டது. பின்னர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட கருணாநிதிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே காவிரி மருத்துவமனை அருகே திமுக தொண்டர்கள் குவிந்ததால் மருத்துவமனைக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. காவேரி மருத்துவமனை வளாகத்தில் முன்னாள் அமைச்சர் ராசா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கருணாநிதிக்கு இரத்த அழுத்தம் குறைவதற்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சையை அடுத்து அவரது உடல்நிலை சீரடைந்துள்ளதாக தெரிவித்தார். தொண்டர்கள் அமைதி காக்குமாறு அவர் வேண்டுகோள் விடுத்தார். தலைவர் கலைஞர் அவர்களுக்கு திடீரென ஏற்பட்ட இரத்த அழுத்த குறைவு காரணமாக மருத்துவமனையில் சேர்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டதற்கு பிறகு மருத்துவர்கள் கொடுத்த பல்வேறு மருத்துவ உதவிகள் காரணமாக அவருடைய இரத்த அழுத்தம் தற்போது சீராக இருக்கிறது. எனவே அவர் நலமாக இருக்கிறார். கருணாநிதியின் இரத்த அழுத்தம் சீராக இருப்பதாக காவேரி மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டது. காவேரி மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் அரவிந்தன் செல்வராஜ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கருணாநிதியின் உடல்நிலையை மருத்துவர் குழு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருணாநிதி உடல்நலன் குறித்து அவரது குடும்பத்தினரிடம் நலம் விசாரித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கருணாநிதி நலமுடன் இருப்பதாக குடும்பத்தினர் குறிப்பிட்டதாக தெரிவித்தார். யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் கருணாநிதி மீண்டு வருவார் என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டார். திமுக செயல் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களையும் மாநிலங்களவை உறுப்பினர் கவிஞர் கனிமொழி அவர்களையும் சந்தித்து தலைவரின் உடல்நலம் குறித்து விசாரித்தேன். தற்போது தலைவர் அவர்கள் ஓய்வில் இருக்கிறார். அவருடைய நாடி துடிப்பு இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறது. அச்சப்படுவதற்கு எதுவும் இல்லை. மருத்துவர்கள் அளித்த மருந்துகளை கருணாநிதியின் உடல் ஏற்றுக்கொண்டதால் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் சார்பில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் கருணாநிதியை இன்று காலை சந்திக்க இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அருமையான டாக்டர் கலைஞர் அவர்களுடைய உடல்நிலை இப்போது சீராக உள்ளது. அவருடைய இரத்த அழுத்தம் மிக குறைவாக வந்த காரணத்தினாலே மருத்துவமனைக்கு அவர் கொண்டு வரப்பட்டார். மருத்துவமனையில் இப்போ கொடுக்கப்படுகிற மருந்துகள் அவர் உடலுக்கு ஒத்துக்கொள்கிறது. இப்போது ஏறக்குறைய இரத்த அழுத்தம் 120/80 என்கிற அளவிற்கு நல்ல சீரான நிலைக்கு உடல்நிலை வந்திருக்கிறது. இதனிடையே ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கருணாநிதிக்கு தொடர் சிகிச்சை அளித்து வருவதால் மருத்துவர்களின் வேண்டுகோளை ஏற்று கருணாநிதியை சந்திக்க வருவதை கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் தவிர்க்குமாறும் கேட்டுக்கொண்டார். கருணாநிதி உடல்நிலை தொடர்பாக விஷமிகள் திட்டமிட்டு பரப்பும் எந்த வதந்தியையும் நம்ப வேண்டாம் என்றும் குறிப்பிட்டார்.
முன்னதாக சென்னை கோபாலபுரத்தில் உள்ள திமுக தலைவர் கருணாநிதியின் இல்லத்திற்கு சென்ற இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் கருணாநிதியின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மூத்த தலைவர் கருணாநிதி விரைவில் குணம் பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன் என தெரிவித்தார். தமிழகத்துடைய மூத்த அரசியல் தலைவர் சற்று உடல்நலம் குறைவாக இருப்பதாக அறியப்பட்டு அதை விசாரிப்பதற்காக வந்தேன். தளபதி அவர்களை பார்த்தேன். இப்பொழுது உடல் சீராக இருக்கிறது. காய்ச்சல் குறைந்து கொண்டு வருகிறது. விரைவில் குணமடைவார் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அந்த வகையில் நம் மாபெரும் தலைவனை தமிழ்நாடு மீண்டும் உடல்நலத்தோடு பார்க்க தமிழ் மக்கள் ஆசைப்படுகிறார்கள். அது நடக்கும். விரைவில் குணமடைய வேண்டும் என்பது என்னுடைய ஆவா. இயற்கையை இறங்குகிறேன். அவங்க விரைவில் குணமடைய வேண்டும். இதேபோல் சென்னை கோபாலபுரம் இல்லத்திற்கு சென்று கருணாநிதியின் உடல்நிலை குறித்து கட்சித் தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் திரையுலகினர் நலம் விசாரித்தனர். திமுக தலைவர் கருணாநிதி நலம் பெற்று மீண்டும் மக்கள் சேவையாற்ற வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். திராவிட கழகங்களுக்கு, திராவிட கொள்கைகளுக்கு இப்போ மிகப்பெரிய நெருக்கடியான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நம்முடைய தலைவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றதும் நான் எல்லாம் ஆடி போயிட்டேன். அவர் நலமாக உள்ளார் என்று அந்த வைத்தியம் ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஜஸ்ட்டு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் தான் அவருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று நாம் நம்புவோம். அவரது உடல்நிலை சற்று தளர்வாக இருந்தாலும் கோடிக்கணக்கான தமிழர்களும் கோடிக்கணக்கான உலகமெல்லாம் வாழுகின்ற இந்தியர்களும் அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து இந்தியாவுக்கு வழிகாட்டுவார் என்று நாம் எல்லாம் நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டுவோம். நேற்றுலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கும்போது இன்றைக்கி தமிழகமே ரொம்ப அதிர்ச்சிக்கு உள்ளான ஒரு இதுவாக இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் அப்படி எந்த அதிர்ச்சியாக வேண்டாம். இன்றைக்கி தலைவர் கலைஞருடைய உடல் சீராகி கொண்டு வருகிறது என்று செயல் தலைவர் தளபதி அவர்கள் தான் நேராக சந்தித்தேன். இப்போ முன்பை விட இப்போ நல்ல சீராக தான் இருக்குது. ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. மேலும் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை குறித்து நலம் விசாரிப்பதற்காக குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் உள்ளிட்டோர் இன்று சென்னை வருகின்றனர். ஆப்பிரிக்க நாடுகளின் சமாதானம் மற்றும் வளர்ச்சி மேம்பாட்டு திட்டங்களுக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவின் ஜோஹன்னஸ்பர்க் நகரில் நடைபெற்ற 10வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி, தமது தலைமையிலான அரசு கடந்த 4 ஆண்டுகளாக ஆப்பிரிக்க நாடுகளின் சமாதானம் மற்றும் முன்னேற்றங்களுக்கு முன்னுரிமை வழங்கியதாக தெரிவித்தார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உதவிக்கரம் நீட்டியுள்ளதை சுட்டிக்காட்டிய மோடி, 40க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு $11 பில்லியன் மதிப்பீட்டிலான கடன் உதவிகளை வழங்கியிருப்பதாக தெரிவித்தார். மேலும் இந்தியாவின் தனியார் துறை ஆப்பிரிக்க நாடுகளில் $54 பில்லியன் முதலீடு செய்துள்ளதாகவும் பிரதமர் மோடி பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். अफ्रीका देशों में $11 बिलियन से अधिक की 180 लाइन्स ऑफ क्रेडिट जारी हैं. भारत में स्कॉलरशिप, 48 अफ्रीकी देशों में टेलीमेडिसिन के लिए ई नेटवर्क और प्राइवेट सेक्टर द्वारा $54 बिलियन के निवेश से பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள பிரேசில், ரஷ்யா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்க நாட்டு தலைவர்களை மாநாடு நிறைவடைந்தவுடன் தனித்தனியே சந்தித்து பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் ஜோஹன்னஸ்பர்க்கிலிருந்து தனி விமானம் மூலம் பிரதமர் மோடி தாயகம் திரும்பினார். நூற்றாண்டின் மிக நீண்ட சந்திர கிரகணம், பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலங்களில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாகவும் தமிழகத்தில் காவல்துறையினர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் பழனிசாமி பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். சேலம் கொங்கணாபுரத்தில் புதிய காவல் நிலையத்தை முதலமைச்சர் பழனிசாமி திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், நில அபகரிப்பு செய்தவர்களிடமிருந்து 3647 கோடி ரூபாய் மதிப்புள்ள 5181 ஏக்கர் நிலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மீட்கப்பட்ட நிலங்கள் உரியவர்களிடம் திரும்ப வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புகார்களை விசாரிக்க தனியார் பிரிவு துவங்கப்பட்டு 31/1/2016 வரை 3203 வழக்குகள் பதிவு செய்து 3100 எதிரிகள் கைது செய்யப்பட்டு 3646 கோடி ரூபாய் மதிப்புள்ள 5181 ஏக்கர் நிலம் மற்றும் 34,91,990 சதுர அடி வீட்டு மனைகள் மீட்கப்பட்டு 2775 நில உரிமையாளர்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் கடந்த 8 நாட்களாக நடைபெற்று வந்த லாரிகள் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. சுங்க கட்டண வசூலை எளிமையாக்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் கடந்த 20ஆம் தேதி முதல் லாரி உரிமையாளர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தமிழகத்தில் 4.5 லட்சம் லாரிகளும் நாடு முழுவதும் 90 லட்சம் லாரிகளும் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. லாரிகளின் இயக்கம் முற்றிலும் தடைப்பட்டதால் பொருட்கள் தேக்கமடைந்ததுடன் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயர்ந்தது. இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக டெல்லியில் மத்திய சாலை போக்குவரத்து துறை செயலாளர் OS மாலிக் லாரி உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்பட்டதை அடுத்து போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக லாரி உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். இந்த நூற்றாண்டின் மிக நீண்ட சந்திர கிரகணத்தை உலகின் பல்வேறு பகுதிகளில் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். சூரியன், பூமி, சந்திரன் அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. அதன்படி இரவு 10:41 மணிக்கு தொடங்கிய சந்திர கிரகணம் அதிகாலை 4:58 மணி வரை நீடித்தது. இந்தியாவில் இரவு 11:54 மணிக்கு ஆரம்பித்த சந்திர கிரகணம் அதிகாலை 3:49 மணிக்கு முடிவடைந்தது. சந்திர கிரகணத்தின் ஒரு பகுதியாக முழு சந்திர கிரகணம் சுமார் 103 நிமிடங்கள் நிகழ்ந்தது. அப்போது சிவப்பு நிறத்தில் நிலா காட்சியளித்தது. இந்தியாவில் டெல்லி, மும்பை, கல்கத்தா, சென்னை உள்ளிட்ட நகரங்களில் சந்திர கிரகணத்தை காண சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா, நியூசிலாந்து நாடுகளிலும் சந்திர கிரகணம் தெளிவாக தெரிந்தது. இந்த சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம் என அறிவிக்கப்பட்டிருந்ததால் பொதுமக்கள் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். அடுத்து இதுபோன்ற மிக நீண்ட சந்திர கிரகணத்தை காண்பதற்கு 2029ஆம் ஆண்டு ஜூலை வரை காத்திருக்க வேண்டும் என ஆய்வாளர்கள் கூறினர். பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான BE ஆன்லைன் கலந்தாய்வின் முதல் சுற்று இடங்கள் தேர்வு நடைபெற்றுள்ளதுடன் இதில் சுமார் 7100 மாணவர்கள் இடங்களை தேர்வு செய்துள்ளனர். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு முதல் முறையாக ஆன்லைன் மூலம் நடத்தப்படுகிறது. இதில் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான முதல் சுற்று கலந்தாய்வு கடந்த 25ஆம் தேதி தொடங்கி நேற்றுடன் நிறைவடைந்தது. இதில் சுமார் 10,000 மாணவர்கள் தகுதி பெற்றிருந்த நிலையில் முன்வைப்பு தொகை செலுத்திய 7,303 மாணவர்கள் மட்டுமே கலந்தாய்வில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். நேற்று மாலை 5 மணியுடன் நிறைவடைந்த இக்கலந்தாய்வில் மொத்தம் 7,136 மாணவர்கள் கலந்து கொண்டு பொறியியல் பாடப்பிரிவு கல்லூரிகளை தேர்வு செய்தனர். இதில் பங்கேற்ற மாணவர்கள் நாளைக்குள் தற்காலிக ஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவ்வாறு செய்யாவிட்டால் அவர்களுடைய தற்காலிக ஒதுக்கீடு ரத்தாகிவிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூரிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டத்திற்கு வந்து சேர்ந்ததை அடுத்து பொதுமக்கள் மலர் தூவியும் பட்டாசு வெடித்தும் வரவேற்றனர். மேட்டூர் அணையில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் நாகை மாவட்ட எல்லையான திருவாலங்காடு பகுதிக்கு வந்து சேர்ந்துள்ளது. அங்குள்ள நீர்த்தேக்கிகளில் தண்ணீர் நிரம்பியதை அடுத்து முதற்கட்டமாக 700 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இந்த தண்ணீர் தற்போது மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டத்திற்கு வந்து சேர்ந்துள்ளது. இதனை முன்னிட்டு பூரண கும்ப மரியாதையுடன் காவிரி தாய்க்கு பொதுமக்கள் சிறப்பு பூஜை செய்தனர். ஏராளமான பொதுமக்கள் காவிரி ஆற்று நீரை மலர் தூவியும் பட்டாசு வெடித்தும் வரவேற்றனர். இனி செய்திகளின் தொகுப்பு.
ஹரித்வாரிலிருந்து உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னோ வரையில் புனித கங்கை நதியின் தண்ணீர் குடிப்பதற்கோ அல்லது குளிப்பதற்கோ உகந்தது கிடையாது என தேசிய பசுமை தீர்ப்பாயம் கூறியுள்ளது. உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்பது தெரியாமல் அப்பாவி மக்கள் அந்நீரை குடிப்பதாகவும் அதில் குளிப்பதாகவும் தீர்ப்பாயம் தெரிவித்துள்ளது. மாசடைந்துள்ள கங்கைக்கு நதிநீர் தொடர்பாக எச்சரிக்கை வாசகம் இடம்பெறவில்லை என்றும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெய்து வரும் கனமழைக்கு இதுவரை 33 பேர் பலியாகியுள்ளனர். 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். 3 நாட்களாக கொட்டி தீர்க்கும் கனமழையால் மதுரா, ஆக்ரா, மீரட், காசியாபாத், முசாபர் நகர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. சாலை போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. மேலும் சில நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் முடுக்கிவிட்டுள்ளார். இந்த ஆண்டு அமர்நாத் யாத்திரை காலத்தில் பனிலிங்கத்தை தரிசித்தவர்களின் எண்ணிக்கை 2.5 லட்சத்தை தாண்டியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் குகை கோயிலில் ஆண்டுதோறும் பனிலிங்கத்தை தரிசனம் செய்வதற்கான யாத்திரை கடந்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கியது. மழையினால் சில நாட்கள் யாத்திரை தடைப்பட்ட போதிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. யாத்திரை காலத்தின் 30வது நாளான நேற்று 2776 யாத்ரீகர்கள் பனிலிங்கத்தை தரிசனம் செய்தனர். இவர்களுடன் சேர்ந்து 2,51,996 பக்தர்கள் இதுவரை பனிலிங்கத்தை தரிசித்துள்ளதாக அமர்நாத் ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. டெல்லி சாவ்லா பகுதியில் உள்ள கோசாலையில் கடந்த 2 நாட்களில் 36 பசுக்கள் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய கால்நடை மருத்துவ குழுவினர் பலியான பசுக்கள் அனைத்தையும் உடற்கூறு ஆய்வு செய்தனர். கோசாலையில் உள்ள பசுக்கள் உயிரிழந்தது குறித்து விசாரணை நடத்த டெல்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த விசாரணை அறிக்கையை 24 மணி நேரத்திற்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் ஆணையிட்டுள்ளது. குருமார்களை வணங்கி போற்றும் குரு பூர்ணிமா விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி மகாராஷ்டிரா மாநிலம் ஷீரடி சாய்பாபா கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாய்பாபாவின் திருவருள் பெற்றனர். இதேபோல் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி, கோரக்பூர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் உள்ள ஆலயங்களில் குரு பூர்ணிமா விழாவையொட்டி பக்தர்கள் சிறப்பு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர். சென்னையில் கேக்கை அரிவாளால் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய பிரபல ரவுடியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேற்கு ஜாஃபர்கான்பேட்டையை சேர்ந்த பிரபல ரவுடியான சதீஷ் தனது பிறந்தநாளை நண்பர்களுடன் இணைந்து வித்தியாசமாக கொண்டாடியுள்ளார். அப்போது பிறந்தநாள் கேக்கை அரிவாளால் வெட்டியதை வீடியோ எடுத்து அதனை சமூக வலைதளங்களில் அவர் வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோ வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்த ரவுடி சதீஷை கைது செய்த காவல்துறையினர் அவரை புழல் சிறையில் அடைத்தனர். காஃபியிலிருந்து பேட்டரி தயாரிக்கும் நவீன தொழில்நுட்பம் சுற்றுச்சூழலுக்கு உகந்தது என தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. நாம் அதிகாலையில் குடிக்கும் காஃபியிலிருந்து உடலுக்கு தேவையான உடனடி சக்தி கிடைப்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் தற்பொழுது தானியங்கி கருவிகளில் பயன்படுத்தப்படும் பேட்டரிகளை உருவாக்க காஃபியை பயன்படுத்த முடியும் என தைவானில் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். தைவானின் சங்யோன் பல்கலைக்கழக வேதியியல் பிரிவு ஆய்வாளர்கள் இந்த புதிய கண்டுபிடிப்பு குறித்த தகவலை வெளியிட்டுள்ளனர். கைபேசி, மடிக்கணினி உள்ளிட்ட கருவிகளில் பயன்படுத்தப்படும் லித்தியம் மற்றும் அயன் பேட்டரிகளில் கார்பைட் என்ற பொருளுக்கு மாற்றாக காஃபியை பயன்படுத்த முடியும் என தெரிவித்துள்ளனர். அதிக செலவுமிக்க கார்பைட்டுக்கு பதிலாக இயற்கையாக கிடைக்கும் காஃபி பயன்பாட்டுக்கு உகந்தது என்றும் தெரிவித்தனர். வரும் காலங்களில் வீணடிக்கப்படும் காஃபி கழிவுகளை கொண்டு சக்திமிக்க பேட்டரிகளை உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். மின்சார வாகனங்கள் பழக்கம் அதிகரித்து வரும் இந்த சூழலில் இயற்கையாக கிடைக்கும் காஃபியிலிருந்து தயாரிக்கப்படும் பேட்டரிகள் சுற்றுப்புற சூழலுக்கு உகந்தது என்றும் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.
அமெரிக்காவின் வடக்கு கலிபோர்னியாவில் பரவி வரும் காட்டு தீயால் சுமார் 90,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சாக்ரமெண்டோ ஆற்றின் கரையோரமாக வசித்து வந்த 100க்கும் மேற்பட்டோரின் வீடுகள் இந்த தீயில் எரிந்து சாம்பலானது. விஸ்கி டவுன் மற்றும் சாஸ்தா சமூக மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். வீடுகளை இழந்தோருக்கு தற்காலிக தங்கும் வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. தீயை அணைக்க நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். இரவு நேரத்தில் அடிவானம் சிவக்கும் வகையில் காட்டுத்தீ கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. ஹம்பர்க் ஓபன் டென்னிஸ் போட்டியில் அர்ஜென்டினாவின் லியானோ மேயர், சர்புலாஸ்கியா, ஜோசப் கோலிக் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறினர். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் ஹம்பர்க் ஓபன் டென்னிஸ் போட்டிகள் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளன. நேற்று நடைபெற்ற காலிறுதிப் போட்டி ஒன்றில் அர்ஜென்டினாவின் லியானோர்டு மேயர் சக நாட்டு வீரரான டியாகோ ஸ்வார்ட்ஸ்மேனை எதிர்கொண்டார். விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் 6-3, 4-6, 6-3 என்ற செட் கணக்கில் மேயர் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறினார். மற்றொரு ஆட்டத்தில் ஸ்லோவேக்கியாவின் ஜோசப் கோவலிக் பிரேசில் வீரர் தியாகோவை எதிர்கொண்டார். இதில் 6-3, 3-6, 6-2 என்ற செட் கணக்கில் கோவலிக் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறினார். இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 28ஆம் தேதி உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இது பற்றிய ஒரு சிறு தொகுப்பு இந்த நாள் பகுதியில். இன்றைய சூழலில் நாம் சுத்தமான காற்றை சுவாசிக்க முடிவதில்லை, சுத்தமான நீரை பருக முடிவதில்லை. நீர், நிலம் இவ்விரண்டுமே தனது தன்மையை இழந்து வருகின்றன. இயற்கை வளங்கள் அழிந்து வருவதால் நாம் இது போன்ற பல்வேறு இன்னல்களை சந்திக்க வேண்டியுள்ளது. மனிதர்களின் பேராசையால் இயற்கை வளங்கள் அழிக்கப்பட்டு மனிதர்கள் மட்டுமல்லாது பிற உயிரினங்களும் பாதிப்படைந்து வருகின்றன. உயிர்களின் வளர்ச்சிக்கு தேவையான எல்லாவற்றையும் இயற்கை நமக்கு அளித்துள்ளது. அதனை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை இயற்கை வள பாதுகாப்பு நாள் உணர்த்துகிறது. நாம் உயிர் வாழ அத்தியாவசியமான இயற்கை வளங்கள் எல்லாவற்றையும் அழித்துவிட்டு யாரோடு எதனோடு வாழப்போகிறோம்? நாம் இயற்கையை நேசிப்பது மட்டுமல்ல, அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு அதை விட்டுச் செல்வதும் நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நள்ளிரவில் மருத்துவமனையில் கருணாநிதி அனுமதி, சிகிச்சைக்கு பின் நலமாக இருப்பதாக தகவல். கருணாநிதியின் இரத்த அழுத்தம் சீராக உள்ளது, காவிரி மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்படும், பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி உறுதி. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலங்களில் தமிழகம் முதலிடம், முதலமைச்சர் பழனிசாமி பெருமிதம். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.